மோடியின் யோசனைப்படி ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை நிறுத்தினால் என்ன நடக்கும்? தங்கம் விலை குறையுமா? இந்தியா தனக்கு தேவையான தங்கம் அப்புறம் கச்சா எண்ணெய் இந்த 2 பொருட்களையுமே வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி செய்யுது. தங்கம் அப்புறம் கச்சா எண்ணெய் இந்த 2யும் இறக்குமதி செய்யறதுக்கு இந்தியா அமெரிக்க டாலர தான் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஈரான்ல போர் நடந்துட்டு வருது. இதனால வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரத்து நின்னு போயிடுச்சு. இதனால மத்த நாடுகள் கிட்ட இருந்து தான் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது. முன்னாடிய விட இப்போ கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துருச்சு. இதனால அமெரிக்க டாலரோட மதிப்பு வலுப்பெற்றுருச்சு. அதனால இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு ரூபாய செலவு பண்ணி அமெரிக்க டாலரை வாங்கி நாம கச்சா எண்ணெய் வாங்கி பெட்ரோல் டீசலா சுத்திகரிச்சு யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதே நேரத்துல தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கிறதால ஏராளமான மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கம் வாங்குறாங்க. அந்த வகையில நம்ம கைவசம் இருக்கக்கூடிய டாலர் அத்தியாவசிய பொருளான கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு மட்டும் இல்லாம தங்கம் வாங்குறதுக்கும் அதிகமா பயன்படுத்தப்படுது. கைவசம் இருக்கக்கூடிய பணத்தை நாம அத்தியாவசிய பொருளான கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு தான் பயன்படுத்தணும். அதனால பொதுமக்கள் அடுத்த 1 வருஷ காலத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்தியா 1 வருஷத்துக்கு 800 டன் தங்கத்தை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யுது. திடீர்னு இந்தியர்கள் தங்கம் வாங்குறத நிறுத்திட்டா உலக சந்தையில தங்கத்தோட விலை பெருமளவு குறையும். ஏன்னா உலக சந்தையில 800 டன்களுக்கான தங்கத்தோட டிமாண்ட் அப்படிங்கிறது குறையுது. அதனால உலக சந்தையில வழக்கத்தை விட கூடுதலா தங்கம் இருக்கும். அதாவது தங்கம் சர்ப்ளஸ் ஆக இருக்கும். இதனால தங்கத்தோட விலை பெருமளவு குறையும். இந்தியர்கள் தங்கம் வாங்குறத நிறுத்தினா தங்கம் இறக்குமதி நின்னு போகும். இதனால இந்தியாவோட நடப்பு கணக்கு பற்றாக்குறை சரி செய்யப்படும். நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு பாதுகாக்கிறதுக்கும் உதவும். அதனால பொதுமக்கள் தங்கம் வாங்குறத குறைக்கிறது தான் சிறந்த முடிவு. ஏன்னா இந்தியா உலக அளவுல 2வது பெரிய தங்க இறக்குமதியாளர், 2வது பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளராகவும் இருக்கு. நம்ம கைவசம் இருக்கக்கூடிய பெருமளவிலான அமெரிக்க டாலரை பாதி தங்கம் கொள்முதல் செய்யறதுக்கும் பாதி கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கும் பயன்படுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கிறப்போ அந்த பாதி தொகை நமக்கு மிச்சமாகும். அதாவது 1 வருஷ காலத்துக்கு நாம தங்கத்தை இறக்குமதி செய்யாம இருந்தா வெளிநாட்டு கரன்சி கையிருப்புல நம்மால 60 to 70 பில்லியன் டாலர்கள் வரைக்கும் சேமிக்க முடியும். இதனால நம்ம கைவசம் டாலர் இருப்பு அதிகமாகும். இந்திய ரூபாயோட மதிப்பு வலுப்பெறும். டாலரை வச்சுக்கிட்டு நாம இன்னும் தேவையான கச்சா எண்ணெயை வாங்கி இருப்பு வச்சுக்க முடியும். ஆனா தங்கம் வாங்குறத மக்கள் நிறுத்துறப்போ இந்தியாவுல மிகப்பெரிய ஒரு தொழில் துறையே முடங்கி போகும். நகை அப்புறம் நவரத்னங்கள் துறை இந்தியாவுல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த துறையில வேலை செய்யறாங்க. நகை தயாரிப்புல ஆரம்பிச்சு நகை விற்பனை வரைக்கும் 1 கோடி பேர் வேலை இழக்கக்கூடிய சூழலும் உண்டாகும்.